நான் டாக்டர் ஜெயச்சந்திரன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கயாட்டிகா ப்ராப்ளம்னால அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க ஆப்ரேஷன் பண்ணாமல் எங்களோட சிகிச்சை முறையினால் முழுமையாக 100% குணமானதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டுக்கு வயசு 60 வயசு ஆக போகுது. அவங்களுக்கு நடக்கவே முடியாத ஒரு நிலைமை இருந்தது. கிட்டத்தட்ட 5 வருஷமாக அவங்க ஸ்கயாட்டிகா ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது ஸ்கயாட்டிகானா என்ன அப்படின்னா, இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் வலி பரவுறது, முதுகெலும்பு தொடரில் ஜவ்வு விலகி அதன் மூலமாக காலுக்கு போகிற நரம்பை அழுத்துறதுனால வர்ற பிரச்சனை. காலில் மதப்பு வரும், சில பேருக்கு எரிச்சல் கூட வரும், கால் ஃபுல்லாக உழையிற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட்டு கிட்டத்தட்ட அவங்க அதுவும் கடந்த 3 மாதமால அவங்களால சுத்தமாகவே நடக்கவே முடியலை. ஏதாவது சப்போர்ட் வச்சு தான் நடக்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடியுமே அவங்களுக்கு 5 வருஷமாக தொடர்ந்து வலி இருந்திருக்கு. அவங்க சும்மா ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் தான் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபிசியோதெரபி ட்ரை பண்ணி பாருங்கள், இவங்க சன் ஃபிசியோதெரபி ட்ரை பண்ணி பாருங்கன்னே சொல்லியிருக்காங்க. நம்ம டாக்டர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு அவங்க யாருனே தெரியாது. அவங்க இந்த பேஷண்ட்கிட்ட இந்த வீடியோ கொடுத்து நீங்கள் இதை மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யூடியூப்பில் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு தான் இங்கே வந்தாங்க. வரும்பொழுது ரொம்ப சிக்காக தான் வந்தாங்க. ஆனால் 2-3 நாள்லேயே அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. இது நம்ம ட்ரீட்மெண்ட் நல்லா தான் கொடுக்குறோம், அது ஓகே. பட் அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. 10 நாள் ஃபுல்லாக காலையில் ஒரு 9 மணிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம்னா நைட்டு 8 மணி வரைக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட், எக்ஸசைஸ், அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறது, அந்த முதுகெலும்பு தண்டுவடத்துலேருந்து விலகி வந்த ஜவ்வை முழுமையாக பழைய பொசிஷன் கொண்டு போயிட்டோம். இப்போ அவங்க 100% நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க போய் ஒரு 10 நாளில் திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க கோயிலுக்கு போயிருந்தப்போ அவங்க பார்த்து பழையவங்களாம் பார்த்துட்டு சொன்னாங்களா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்களா, இன்னும் நல்லா நடந்து வரீங்க, எப்படி தாங்கி நடப்பீங்கன்ட்டு. அந்த அளவுக்கு அவங்களோட நடை சுத்தமாக நார்மல் ஆகிடுச்சு. ஓகே, இதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக முதுகு தண்டுவடத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்க, எங்களோட கிளினிக் சன் ஃபிசியோதெரபி வாங்க, உங்களை 100% சரி பண்ணி தரோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் ஆப்ரேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு முயற்சி. ஆப்ரேஷன் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஆப்ரேஷன் முன்னாடி ஒரு தடவை எங்ககிட்ட வாங்க, எங்களால் முடிந்த அளவு உங்களை சரி பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் மரகதம். நான் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் புளியங்குடியிலேருந்து வந்திருக்கேன். இந்த கிளினிக்கு இப்போ இன்னையோட 10 நாள் ஆயிடுச்சு. நான் எதுவும் இந்த சியாட்டிகா அந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு வந்தேன். இந்த பிரச்சனை ஆரம்பித்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நான் அதுக்கப்புறம் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ ஒரு 3 வருஷமாக ரொம்ப பெயினாக இருந்தேன். எதுக்கு இந்த சியாட்டிகா மறந்துட்டு மூட்டு வலின்னு நினச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். 18வது வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். அப்போ டாக்டர் எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. எம்ஆர்ஐயில் இவங்க சொன்னாங்க, இது அழுத்தம் அதிகமாக இருக்குது, L4 L5 ஆப்ரேட் பண்ணணுன்னாங்க. நான் பயந்துட்டு அதோட விட்டுட்டேன். திருப்பி கொரோனா பீரியட் ஆகிடுச்சு. அதில் ஒரு 3 இயர்ஸ் போயிடுச்சு. இப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பெயின் அதிகமான மாதிரி ஃபீல் பண்ணேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு விற்கிற தைலத்தையெல்லாம் வாங்கி தடவி ஒன்றும் கேட்கலை. அடுத்து இப்போ ஒரு 3 மாதமாக ரொம்ப சிவியர் பெயின். நான் சியாட்டிகாங்கிறத மறந்துட்டேன். அப்புறம் எங்கள் டாக்டர் சொன்னார், அம்மா இது மூட்டு பெயின் கிடையாது, இது சியாட்டிகா. நீங்கள் காலில் பின்புறத்தில் தான் வலி அதிகமாகி காலை இப்படி இழுத்துருச்சு. ஒரு கால் மதப்பு ஆயிடுச்சு, 2வது காலும் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், என்ன செய்யலான்னு பாருங்கள். நாங்கள் 2 வழி இருக்குது. நாங்கள் ஒன்று லேப்ராஸ்கோபிக் அல்லது பிசியோதெரபின்னாங்க. பிசியோதெரபி போங்க, அதில் க்யூர் ஆகிரும். க்யூர் ஆகலைன்னா லேப்ராஸ்கோபிக் போங்கன்னு சொல்லி இந்த சன் ஃபிசியோதெரபியோட கிளினிக்கு பற்றி சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அப்படின்னு. நானும் யூடியூப்பில் பார்த்தேன். அப்புறம் சார்கிட்ட பேசினேன், டாக்டர்கிட்ட பேசினேன். வாங்கம்மா உங்களுக்கு கிளியர் பண்ணி தரோம் அப்படின்னாங்க. நானும் நம்பிக்கையோடு தான் வந்தேன். ஆனால் வரும்போது என்னுடைய நிலைமையே வேறு. கார்லேருந்து இறங்கி நிற்கவே முடியாது. காரை பிடிச்சிட்டே நிற்பேன், யாராவது ஒருத்தர் என்னை கூட்டுட்டு வரணும். அந்த அளவுக்கு கால் ஊன முடியாத ஒரு பெயின் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் நான் அப்படியே வச்சுருந்தா நிச்சயம் 2 காலம் செயலிழந்து போகக்கூடிய வாய்ப்பு. அந்த கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். நம்பிக்கையோடு தான் வந்தேன். இங்கே வரவும் எனக்கு அன்னைக்கே மத்தியானமே சிகிச்சை ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் எனக்கு கொஞ்சம் டெவலப்மெண்ட் தெரிஞ்சுது. பெயின் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதான் நான் மூலதனமாக பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் ஒத்துழைக்க ஆரம்பித்தேன். நமக்கு குணமாயிருங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு. டாக்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. இங்கே உள்ள டாக்டர் டாக்டர் கிருத்திகான்னு தான் எனக்கு தெரியும். அவங்க ரொம்ப பிரமாதமாக கவனிச்சாங்க. ரொம்ப பொறுமையாக, அருமையாக, அன்பாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க பார்க்க எனக்கு ஒரு 4 நாளில் ரொம்ப அதிசயமான ஒரு ஆச்சரியம் எனக்கு வந்தது. ஏன்னா நான் இருந்த நிலை, வந்த நிலையே வேறு, அப்போ இருக்கிற நிலையும் வேறு.
டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறேன், இல்லாட்டி நிற்கவே முடியாது. சேர்லேருந்து எந்திரிச்சு காலை ஊன முடியாமல் பிடிச்சிக்கிட்டே நிற்பேன். ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் நின்ற பிறகு ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப கஷ்டப்பட்டு காலை எடுத்து வைப்பேன். ஆனால் இப்போ டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறேன், நடக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். இப்போ எக்ஸசைஸ்லாம் சேர்ந்து சொல்லி கொடுத்தாங்களா, அதில் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு. எல்லா பெயினும் ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுன்னு சொல்லக்கூடாது, 80% மேலே நான் இப்போ நல்லா கிளியர் ஆகிட்டேன். எக்ஸசைஸ் செய்ய ஃபுல்லாகவே எல்லாமே சரியாயிடும். நானும் அதை மனசுக்குள்ளே வச்சுருக்கேன். எக்ஸசைஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நான் ஊர் திரும்ப போகிறேன். வந்த நிலை வேறு, இப்போ போகிற நிலை வேறு. ரொம்ப அருமை. எனக்கு ஃபிசியோதெரபி ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்ட ஊசி மாத்திரை அதெல்லாம் போடுறதை விட இந்த ஃபிசியோதெரபியில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கிது. அதுக்கு ஒரு சாட்சி நான் தான். எல்லாருமே ஃபோனில் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம், சரியாயிடுச்சா, ஆமாம் ரொம்ப சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இவ்வளோ தூரம் எனக்கு 62 வயசு, இத்தனை ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து இந்த சிகிச்சையில் என்னை காப்பாற்றி விட்ட பெருமை இந்த சன் ஃபிசியோதெரபிக்கு தான் உண்டு. அதை நான் சந்தோஷமாக மனமாற பெருமையாக சொல்கிறேன். எல்லாருமே இந்த ஃபிசியோதெரபியை நம்புங்க. வீணாக மாத்திரைகளை சாப்பிட்டு உடம்புல உள்ள உள்பாகங்களை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக ஃபிசியோதெரபி பண்ணால் நல்ல எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது. நம்மளுடைய மசில்ஸு, நர்வ்ஸு எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி ஃபிசியோதெரபி கிளினிக், சன் ஃபிசியோதெரபி கிளினிக்கு அண்டு ப்ளஸ் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ். தேங்க்யூ.